Chennai Silks. என்கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் இருக்கு, என்ன பண்ணலாம்? தங்க நகை வாங்கலாம்னு சொன்னீங்களா? அட, செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டின்னு பார்த்தா 20,000 இருந்து 30,000 வரைக்கும் என் காசெல்லாம் போயிடும். ஒருவேளை அதையும் தங்கமாக்கிட்டா? அட, அதுதான் ETF. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க சாருகா. நம்ம ஊர்ல விசேஷ நாளே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது தங்கம் தான். ஆனா இப்போ மக்கள் தங்கம் வாங்குற முறையே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? வெறும் 5 மாசத்துல தங்கம் மற்றும் வெள்ளி மேல மக்கள் முதலீடு செஞ்ச பணம் 3 லட்சம் கோடி ரூபாயை தாண்டிருச்சு. என்னது, 3 லட்சம் கோடியா? ஆமாங்க. நீங்க இன்னும் நகைக்கடையில மட்டும்தான் தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்க ஒரு பெரிய வாய்ப்பை மிஸ் பண்றீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சமீபத்தில் வந்த மணி கண்ட்ரோல் ரிப்போர்ட் படி கோல்ட் அண்ட் சில்வர் ETF அசட் முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு எகிரி இருக்கு. குறிப்பா கடந்த ஜனவரி மாசத்துல மட்டும் தங்கம் மேல போடப்பட்ட முதலீடு நம்ம ஊர் மக்கள் அதிகமா விரும்புகிற ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீட்டையும் மிஞ்சிருச்சு. அதாவது மக்கள் இப்போ ஷேர் மார்க்கெட்டை விட தங்கம் மேல அதிக நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எல்லாரும் இப்போ தங்கம் வெள்ளி பக்கம் ஓடுறாங்க? ஃபர்ஸ்ட், பாதுகாப்பு. உலகத்துல போர் பதற்றம், பொருளாதார ஏற்ற இறக்கம் வரும்போது எல்லா முதலீடும் சரியும். ஆனா தங்கம் மட்டும்தான் சேஃப் ஹெவன், அதாவது பாதுகாப்பான ஒரு புகலிடம். ரெண்டாவது, வெள்ளியோட விஸ்வரூபம். தங்கம் விளையிறது சரி, ஆனா வெள்ளியோட வளர்ச்சி இப்போ வேற லெவல்ல இருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல தங்கம் 42% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா வெள்ளி 62% வரைக்கும் லாபம் கொடுத்துருக்கு. மூணாவது, டிஜிட்டல் முறை. இப்போ யாரும் லாக்கர்ல வச்சு பயப்பட விரும்புறது இல்லை. ஃபோனில் ஒரு பட்டன் தட்டினா போதும், தங்கம் வாங்கலாம், விற்கலாம். அதாவது இந்த ETFோட பலம் அதுதான். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் நகைக்கடைக்கு போய் ஒரு 10 கிராம் தங்கம் வாங்குறீங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். இன்னைக்கு ரேட்டில் அந்த தங்கத்தோட விலை சுமார் ஒரு 75,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் பில் போடும்போது கவனிச்சிருக்கீங்களா? கடைசியில் நீங்கள் 85,000லேருந்து 90,000 வரைக்கும் நீங்கள் அதுக்காகவே கட்ட வேண்டியது இருக்கும். ஏன் இந்த 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா? அதுதான் செய்கூலி மற்றும் சேதாரம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண நகை வாங்கினா 8லேருந்து 25% வரைக்கும் சார்ஜஸ் போடுறாங்க. கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்தோன்னா, நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கினா அதில் 15,000 ரூபாய் நீங்கள் அந்த வேலைப்பாட்டுக்காகவே கட்ட வேண்டியது இருக்குது. நீங்கள் அந்த நகையை வாங்கின அடுத்த நிமிஷமே அதை விற்கணும்னு நினச்சா கூட அந்த 15,000 ரூபாய் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. அதாவது முதலீடு செய்யும் போதே நீங்கள் 15,000 ரூபாய் நஷ்டத்தில் தான் ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் கோல்ட் ETFல என்ன ஸ்பெஷல்னு தெரியுமா? நோ மேக்கிங் சார்ஜஸ். இங்கே நகையாக செய்ய போகிறது இல்லை, அதனால செய்கூலி கிடையாது. அது மாதிரி நோ வேஸ்டேஜ். இங்கே தங்கம் உருக்கப்படாது, அதனால சேதாரமும் 0%. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ETFல நீங்கள் வருஷத்துக்கே வெறும் 0.5லேருந்து 1% வரைக்கும் தான் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுக்க போகிறீங்க. அதாவது நகைக்கடையில் நீங்கள் ஒரு முறை கொடுக்குற அந்த 15% செய்கூலி காசில் ETFல 15 வருஷத்துக்கும் மேலே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இது எவ்வளோ பெரிய லாபம்னு பாருங்கள். நான் ஒரு டேபிள் காமிக்கிறேன், அதை நீங்களே கவனிங்க. தங்க நகை வாங்குறதுக்கும் கோல்டு ETF வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசம், எது நமக்கு லாபம் தரும் அப்படிங்கிறத நான் பிரித்து காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செய்கூலி சேதாரம்னு பார்க்கும்போது தங்க நகை வாங்குகிறோன்னா 8%லேருந்து 25% வரைக்கும் அதுக்கே நம்ம நம்மளோட மணி போயிடும் அந்த சார்ஜஸ்க்கே. ஆனால் ETFல 0%. நம்ம செய்கூலிக்கோ சேதாரத்துக்கோ எதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ரெண்டாவது பார்த்தோன்னா GST. ஸோ நகை வாங்கும்போது அதாவது தங்கத்துக்கு 3% GSTயும் ப்ளஸ் கூலிக்கு 5% GSTயும் நம்ம தனியாக போட வேண்டியது இருக்கும். ஆனால் ETFல அது எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்தபடியாக பாதுகாப்புன்னு பார்க்கும்போது நகையை பாதுகாக்கணும்னா அதுக்கு லாக்கர் வாடகை எல்லாம் கொடுக்கணும். ஆனால் டிஜிட்டலாக பார்த்தோன்னா டிஜிட்டல் லாக்கர், ஸோ அதுவும் நமக்கு ஃப்ரீ தான். ஸோ தூய்மை பியூரிட்டி பார்க்கும்போது நம்ம நகையாக வாங்கணும்னா மோஸ்ட்லி நம்ம 22K கோல்டு தான் வாங்குவோம். அதுவே ETF பார்த்தோன்னா நமக்கு பியோர் கோல்டு, அதாவது 24K கோல்டு 99.5% தூய்மை தங்கத்தை தான் நம்ம டிஜிட்டலாக வாங்குகிறோம். ஸோ ஆக மொத்தம் இதை பார்க்கும்போது எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது? சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல்
இன்வெஸ்ட் பண்ணுற ETF பெஸ்ட்டுன்னு தோணுதா இல்லை தங்க நகை பெஸ்ட்டுன்னு தோணுதா? அதனால தான் சொல்கிறேன், அழகுக்காக நகை வாங்குறது வேற, லாபத்துக்காக நகை வாங்குறது வேற. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை செய்கூலி சேதாரம்னு வீணாக்காம ETF பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்களோட ₹1 கூட வீணாகாம அப்படியே தங்கமாக மாறும். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. ஜனவரி கடைசி வாரத்தில் வெள்ளி விலை ஒரே நாளில் 25லேருந்து 27% வரைக்கும் பயங்கரமாக சரிஞ்சுது. அவ்வளோதான் முடிஞ்சுதுன்னு எல்லாரும் நினச்சப்போ அடுத்த 2 நாளில் திரும்பவும் 12% மேலே எகிரிச்சு. இது எதை காட்டுது அப்படின்னா, மார்க்கெட்டில் சின்ன சின்ன இறக்கம் இருந்தாலும் லாங் டேர்மில் இது ஒரு பெரிய லாபத்தை தான் தரும் அப்படின்னு மக்கள் இப்போ நம்புகிறாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நகை கடைக்கு போய் நகை வாங்குறதெல்லாம் அழகுக்கு ஓகே, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது செய்கூலி சேதாரம் இது எல்லாம் இல்லாமல் 100% சுத்தமான தங்கத்தை டிஜிட்டலாக வாங்குறது தான் புத்திசாலித்தனம். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10லேருந்து 15% வரை தங்கம் அல்லது வெள்ளியை சேர்த்துக்கோங்க. விலை குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது தான் சரியான வழி. நீங்கள் நகைக்கடையில் தங்கம் வாங்க விரும்புகிறீங்களா இல்லை டிஜிட்டலாக வாங்க விரும்புகிறீங்களா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். Subscribe to One India and never miss an update.